ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரேகா லைஃப் ஸ்டைல் விலாக். நான் இருக்கிறது பெங்களூர். என்னோட பேர் ரேகா. நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சில விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி குக்கிங் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த குக்கிங் தான். பெருசாக எதுவும் படிக்கல. படிப்பு இல்லாத காரணத்துக்காக குக்கிங் வேலைக்கு போகிறேன். ஸோ அங்கே கற்றுக்கின குக்கிங் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டில் நான் எல்லாமே விலாக்ஸ் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் தால்ச்சா தான் செய்ய போகிறோம். அது கூட நைஸ் ஒரு சூப்பரான காம்பினேஷன், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு, அது கூட பீஃபு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் போட்டுட்டு விசில் வச்சு எடுத்துப்போம். சைடில் நெய் சோறம் செஞ்சுக்கலான்ட்டு நெய் சோறம் ரெடி பண்ணிக்கினேன். ஸோ தால்ச்சாவில் துவரம் பருப்பு, கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். இது பாதி அது பாதி போட்டிருக்கேன். இப்போ நல்லா விசில் வந்தோன்னா அதில் மாங்காய் போடலான்ட்டு மாங்காவை கத்திரிக்காய் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கினேன். நைஸ் சோறு ரெடி ஆகிடுச்சு, சைடில் வச்சுட்டோம். ஸோ மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கின்னு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த குழம்புக்கும் எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டுப்போம். இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கணுன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்குவோம். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பீஃபு, பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துருவோம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துச்சு தால்ச்சா. அது நைஸ் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான விலாக். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.